தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இந்த ஃபீஸ் வந்து எதனால் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காரணங்கள்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் சரி, கவர்மெண்ட் கோட்டா அண்ட் என்ஆர்ஐ கோட்டாக்கெலாம் வந்து ஃபீஸ் மாற்றிருக்காங்களா அப்படின்னா, இதில் வந்து டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா நிறைய மாணவர்கள் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன கேட்குறீங்க அப்படின்னா, இதுல வந்து ஏறி இருக்கா? இல்ல அல்லது இறங்கி இருக்கா? எதுலருந்து எவ்வளோ ஏத்திருக்காங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இந்த அமௌண்ட்டு என்ஆர்ஐக்குன்னா இவ்வளோ, மேனேஜ்மென்ட் கோட்டாக்குன்னா இவ்வளோ அப்படின்னு சொல்லி டீட்டெயில் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு தெரியாது இல்லையா? ஸோ அத டீட்டெயிலா சொல்றதுக்காகவும், கூடுதலா வந்து எதனால வந்து இப்ப ஏத்திருக்காங்க அப்படின்ற விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து தமிழ்நாடு டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் டாட் நெட் வெப்சைட்குள்ள நீங்க போனீங்கனாவே ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அதுதான் உங்களுக்கு இருக்கும். கைண்ட் அட்டென்ஷன் யூஜி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மெடிக்கல் அட்மிஷன் 2025 அண்ட் 26 அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. இதுல தான் வந்து டீட்டெயில் எல்லாமே யார் யாருக்கெல்லாம் வந்து அவங்க 2 வச்சு, காப்பி வச்சுட்டு இந்த ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி தான் வந்து இத டிசைட் பண்றாங்க. ஏன் வந்து அவங்க டிசைட் பண்றாங்க? திடீர்னு ஏன் இத பண்ணணும்? அப்படின்றதுக்கு காரணங்களும் இருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட காலேஜுக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது. காரணம் என்னன்னா, கவர்மெண்ட்டே வந்து அத அ ஒரு ஒரு அமெண்ட்மென்ட் போட்டு அவங்க தனியா அத ஒரு முடிவு பண்ணி, அத ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இது வந்து செய்யலாம். ஏன்னா குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவ தான் கவர்மெண்ட் காலேஜுக்கு ஃபீஸ் ஆனது மாறுபடும். இப்போ ரீசென்ட்டா இது மாத்துறதுனால கவர்மெண்ட் காலேஜுக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் காலேஜுக்கு மட்டும் தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து இந்த பிரைவேட் காலேஜஸ் எல்லாமே வந்து அவங்க ரெக்வயர்மெண்ட்ட வந்து அங்க குடுத்துருக்காங்க. ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டிக்கு வந்து டீட்டெயில சொல்லி என்எம்சிக்கு ரெக்வெஸ்ட் கேட்டு, இந்த மாரி ஃபீஸ் சேஞ்சஸ் வேணும். எக்ஸ்பென்ட் எக்ஸ் அ எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது ஒரு ஒரு காலேஜுக்கும் ஹியூஜா இருக்கு, அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிலாம் அவங்க சொல்லி அவங்க ரெக்வெஸ்ட் கேட்டு, அதன்படி இத வந்து அவங்க ஆடிட் பண்ணி, இத செய்யலாமா, செய்யக்கூடாதா முடிவு பண்ணி தான் இப்ப வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஃபீஸ் வந்து இன்கிரீஸ் பண்றது அப்படின்னு சொல்றது. ரைட்டுங்களா? பொதுவா வந்து அதற்கு சில காரணங்களும் இருக்கு. அத நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மென்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி நார்மலா அந்த ஃபீஸ் வந்து எப்படி நமக்கு வந்து பிரிச்சுக்கிறாங்க. அதாவது சீட் வந்து எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த நான் மைனாரிட்டி அப்படின்னு சொன்னா, இந்த கிறிஸ்டின் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி இல்லாத காலேஜஸ் எல்லாமே கால்ட் அஸ் நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல கவர்மெண்ட் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 65% சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டா வந்து ஃபில் பண்ணிப்பாங்க. மேனேஜ்மென்ட் கோட்டால 35% மொத்தம் 100ன்னு வச்சுக்கங்களேன். 100ல 65 சீட்டு கவர்மெண்ட் கோட்டாவுக்கும், மீதி இருக்கிற 35 சீட்டு வந்து மேனேஜ்மென்ட் கோட்டாவுக்கும் குடுத்துருவாங்க. என்ஆர்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, 100% வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. அதேபோல மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி இருக்கிறாங்கன்னா, 50% 50%ஆ பிரிச்சிருப்பாங்க. இது ஆஸ் யூசுவலா இருக்கிற விஷயம் தான். இது எக்ஸிஸ்டிங் இப்படிதான் இருக்கு. இதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. சீட் ஷேரிங் அப்படின்றது. ஏன்னா எல்லா காலேஜுமே இத வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் அங்க ரூல். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூழ்நிலையில வந்து ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி தான் என்ன பண்றாங்க, டிசைடட் டூ ஃபிக்ஸ் த ஃபீஸ் செப்பரேட்லி ஃபார் ஈச் காலேஜஸ் ஆன் கோயிங் த்ரூ தி ப்ரொபோசல் சப்மிட்டட் பை தி காலேஜஸ் அலாங் வித் தி எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த காலேஜஸுமே வந்து இண்டிவிஜுவலா வந்து தன்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர பத்தி அவங்களுக்கு சப்மிட் பண்ணி, அவங்க ஒரு ரெக்வெஸ்ட் கேட்டு அதன் வழியா தான் இது நடந்திருக்கிறதாவும் தெரியுது. ஸோ இத தான் வந்து இந்த ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி என்ன முடிவு பண்றாங்கன்னா, இது எல்லாமே செக் பண்ணிட்டு தான் அந்தந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் செப்பரேட்டா அதுவும் என்எம்சியோட நார்ம்ஸ் படி அது எல்லாமே இருக்கா இல்லையான்னு சொல்லி அதையுமே செக் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டீஸ்லேருந்து அந்த மெடிக்கல் காலேஜ்னா ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி, பெட்டு இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கா இல்லையான்ற விஷயங்கள் இது எல்லாமே பார்த்துட்டு தான் வந்து அவங்க அந்த முடிவையுமே பண்றாங்க. ஸோ என்எம்சியோட ரெகுலேஷன், என்எம்சி கிட்ட அவங்களுடைய அப்ரூவல் இல்லாம இது எதுவுமே நடக்காது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபைனலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மென்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா இது எல்லாத்துக்குமே வந்து எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க. இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. பேஸ்டு என்எம்சி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் நார்ம்ஸ். என்எம்சியோட ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் நார்ம்ஸ் கரெக்ட்டா இருக்கா இல்லையா? எக்ஸ்பெண்டிச்சர் டீட்டெயில் இந்த காலேஜஸ் எப்படி சப்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ரொபோசல் எப்படி இருக்கு. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்து தான் அவங்க இத பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. டீட்டெயில் எல்லாம் அதில தெளிவாவே குடுத்துருக்காங்க. எந்த செக்ஷன் படி இது நடந்திருக்கு அப்படின்றது டீட்டெயில் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க ஆர்டர் குடுக்குறாங்க. இந்த ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இருக்கிற பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற 22 பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. உதாரணத்துக்கு பிஎஸ்ஜி, கற்பக விநாயகா, கற்பகம் ஃபேக்கல்டி, இந்த பக்கம் அன்னபூர்ணா இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டாக்கு தேர் இஸ் நோ சேஞ்சஸ். 4,50,000னா 4,50,000 அப்படியே இருக்கு.
மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 15,00,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்தது அப்படின்னா, 13 13,50,000 இருந்தது. இப்போ ரூ. 1,50,000 இன்கிரீஸ் பண்ணி ரூ. 15,00,000 மாத்திருக்காங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் லைவ்ல வந்து நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா நான் சேரணும். அதுல வந்து கொஞ்சம் ஃபீஸ் ஒரு ரூ. 13,50,000 வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல 13,500 இருந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்க, 1,50,000 அதிகமாக்கி ரூ. 15,00,000 மாத்திருக்காங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாத்துக்குமே. ஸோ அத நீங்க பார்த்துக்கங்க. அதேபோல என்ஆர்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ இருந்ததுன்னா, அ 24,00,000 24,500 கிட்ட இருந்தது. இப்ப அது வந்து 27 மாத்திருக்காங்க. சரிங்களா? இதுலயுமே ஒரு 2,50,000 கிட்ட இன்கிரீஸ் ஆன மாரி தெரியுது. இருக்கிற அத்தனை பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்குமே இது காமனா குடுத்துருக்காங்க. ஒரு காலேஜுக்கும் தனித்தனியா சேஞ்சஸ் கிடையாது. எதுல சேஞ்சஸ் வரும்னா, கவர்ன்மெண்ட் ஃபீஸ்ல மட்டும் தான் சேஞ்சஸ் வரும். இப்ப ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ்ல 4,35,000. தனலட்சுமில பார்த்தீங்கன்னா 4,50,000. மூகாம்பிகையில 4,40,000. கவர்மெண்டோட ஃபீஸ் தான் மாறுமே தவிர, உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும், என்ஆர்ஐ கோட்டாவுக்கும் எல்லா பிரைவேட் காலேஜ்லயுமே ஒரே ஃபீஸ் தான் இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்துக்கங்க. மொத்தத்துல இருக்கிற 21 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு. அதேபோல பிரைவேட் யூனிவர்சிட்டி. இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 4 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இந்த 4 பிரைவேட் யூனிவர்சிட்டிக்குமே வந்து கவர்ன்மெண்ட் கோட்டால எந்த சேஞ்சஸும் கிடையாது. 5,45,000ன்றது பர் இயர்க்கு அது எப்பயும் போல இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 16,20,000 அதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. இதுவுமே அப்படியே தான் இருக்கு. என்ஆர்ஐ கோட்டாவுக்கு வந்து 30,00,000 சொல்லி மாத்திருக்காங்க. ரவுண்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 60,000மோ 70,000 இன்கிரீஸ் ஆன மாரி இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஆனா நமக்கு வந்து ஒரு எவ்வளோ இருந்ததுன்னா, 29,000 சில்லற கிட்ட இருந்தது. பட் இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 60,000லேருந்து 70,000 அந்த ரேஞ்சுக்கு இன்கிரீஸ் ஆன மாரி இருக்கு. இதுல ரவுண்டா 30,00,000 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி என்ஆர்ஐ கோட்டாவுக்கு மட்டும். சரிங்களா? ஸோ இது எதற்காக இன்டிமேஷன் குடுத்துருக்காங்கன்னா, இப்ப கவுன்சிலிங் வந்து நமக்கு விரைவில் வரப்போகுது. ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங்ல எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த நேரத்துல வந்து ஃபீஸ் தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் கோட்டா வைக்கலாமா? இல்லையான்றத நாம முடிவு பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஃபீஸ் தகுந்த மாரி. ரைட்டுங்களா? பிஜிக்குமே அந்த மாரி இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்கன்ற அதையுமே இங்க டீட்டெயில் குடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன்ல இருக்கிறது. ஸோ இப்ப விரைவில் வந்து நாம இப்ப வந்து தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்து வரப்போகுது. நம்ம கிட்டத்தட்ட 17ஆம் தேதிக்கு அப்புறம் வரும் இது. 18ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா வந்துரும். ஸோ வந்ததுக்கு அப்புறம் கட் ஆஃப் டீட்டெயில் உங்களுக்காக தெளிவா திரும்ப நம்ம சொல்றோம். சேனல தொடர்ச்சியா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.